السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை பிள்ளைகளை கையாளுவது என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். தியாகத் திருநாளாகிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகத்தை நினைவு கூறும் உலுஹியா பெருநாள் நேற்றைய தினம் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. ஷாஃபி மதஹபினுடைய பிரகாரம் நேற்றும் இன்றும் நாளை மறுநாளும் நாம் இந்த உலுஹியா என்ற பலியிடுதலை கொடுத்து கொள்ள முடியும். ஹனபி மதஹபை சார்ந்தவரை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும், ஆக இன்றும் நாளையும் தான், நாளை மறுநாள் அவர்களுக்கு அல்ல. பிறை 11, 12 அவர்களுக்கு இந்த உலுஹியா கொடுக்கக்கூடிய நாள் நிறைவு பெற்றுவிடும். இந்த நாட்களில் நாம் ஏழை எளியவர்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்காக இந்த இறைச்சிகளை தாராளமாக வழங்க வேண்டும். அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை நீக்கி, சங்கடங்களையும் நோய் நும்பலங்களையும் அகற்றி நல்வாழ்வு வாழ்வதற்கான வளமான வாழ்வை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கிடுவானாக. அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை பிள்ளைகளை கையாளுவது என்ற தலைப்பின் கீழ் அமையும் என்று குறிப்பிட்டோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, ஏன் தெரியுமா? அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக இருப்பது மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நரகத்தை விட்டு நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாரும் சந்ததிகளும் பாதுகாப்பு பெற வேண்டி நம்முடைய வாழ்வை அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழியிலே நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லாம் நரகத்தை விட்டும் நம்முடைய சந்ததியையும் பாதுகாப்பானாக. இங்கே நாம் சொல்ல வருவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை குறித்து நிறைய விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடம் அமானிதமாக தரப்பட்டவர்கள் என்கிறார்கள்.
இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸபியு அமானத்துன் இன்த அபவை, ஒரு பிள்ளை அது சிறுவரோ சிறுமியோ பெற்றோரிடத்தில் அமானிதமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே அவர்களுடைய இதயங்களை நேர்வழியின்பால் திருப்புவது என்பது பெற்றோரின் மீது தார்மீக கடமை என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு, இன்று ஒரு பெரிய ஆய்வு நமது நாட்டிலே குழந்தைகளை பற்றி, சிறுவர் சிறுமிகளை பற்றி நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்விலே அதிர்ச்சியான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நம்முடைய இந்தியாவிலே பிள்ளைகளினுடைய இதயங்கள், குறிப்பாக பொம்பளை பிள்ளையினுடைய இதயங்கள் என்கிறார்கள், மொத்தத்திலே அது சிறுவர்களாக இருந்தாலும் சிறுமிகளாக இருந்தாலும் 25 முதல் 30% வரை அவர்களுக்கான உளவியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் அவர்களுடைய பெற்றோர்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். இது எதனால் இந்த உளவியல் சிக்கல் ஏற்படுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன என்பதை குறித்து இந்த ஹுதுபாவினுடைய உரையில் சுருக்கமாக பேச முடியும். நாம் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவோம். முதலாவதாக அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், பிள்ளைகள் உங்களிடத்தில் எதையாவது கேட்டால் அந்த கேட்ட பொருள் அந்த பிள்ளைக்கு தகுதியானது, தேவையானது, அவசியமானது, அந்த பொருளை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் என்ற நிலை இருந்தால் வாங்கி கொடுங்கள். அவசியம் இல்லை, தேவையில்லை, உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் என்ற நிலை இருந்தாலும் வாங்கி கொடுக்காதீர்கள். இது முதல் விஷயம் என்கிறார்கள். ஏனெனில் அந்த பிள்ளைகளுக்கு அது தேவையா தேவையில்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது பெற்றோர் தான். அந்த பெற்றோர் பிள்ளை கேட்கிறது என்பதற்காக, அடம் பிடிக்கிறது என்பதற்காக, சில சமயம் சில பிள்ளை சொல்லும், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதை வாங்கி தரலன்னா சொல்லுதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணரணும். அந்த பிள்ளைகளை அது எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். சில பிள்ளைகள் தெருவில் கடந்து உருளுவாங்க, பூமியில கடந்து கடையில இது வாங்கி தானே கடையிலேயே உருளுவான். இது வாங்கி தரலன்னா அடம்பிடிப்பான், அழுவான், கத்துவான். வேற வழி இல்லை, என்ன செய்யறது, அடம்பிடிக்கலாம் அப்படின்னு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சாப்பிட மாட்டேன் என்கிறானா, பரவாயில்லைன்னு விடுங்க, உள்ள வங்கொலையா கிடக்கிறானே என்று நீங்கள் கொடுப்பீர்களே. ஆனால் ஒரு 2 வேளை சாப்பிடாததுனால ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டு போறது இல்லை. சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்கிறோமா இல்லையா? அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டுட்டு, காலையில 4:30 மணிக்கு சாப்பிட்ட பிள்ளை 6:30 மணி வரைக்கும் தண்ணியும் குடிக்காம இருக்குதே, நம்ம யோசிக்கணும். ஆக 2 வேளை சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதுனால் பரவாயில்லை, நீங்கள் அந்த பிள்ளைகள் பார்க்கவே நீங்க சாப்பிடுங்க, கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உங்களுடைய பிள்ளைகளை செம்மைப்படுத்துவதற்கான வழிவகை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவன் அழுகுறான், உருளுறான், பொருளுறான், அடம்பிடிக்கிறான் என்பதற்காக நீங்கள் வாங்கி கொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய நிலை என்ன தெரியுமா? எதையும் அழுது சாதிக்கலாம், நாம் சாதிக்க முடியும். அந்த சாதிக்க முடிவதற்கான வழிவகை என்பது உறுதியும் திறமையும் அல்ல, தேவையில்லை, அழுதால் போதும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வந்து விடுகிறது. இரண்டாவதாக என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் ஏற்படாது. எனக்கு வேணும்னா வேணும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பிந்திய காலத்திலே சிந்திப்பது இல்லை. மாறாக அந்த பிள்ளைகள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையிலிருந்து தூரமாக சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக உருவாகி வருகிறது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, சமரச தன்மை, அன்போடு நடக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த பிடிவாதத்தின் மூலமாக நீங்குகிறது. அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் உங்களிடத்தில் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. இதுல அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய முதல் வகுப்பு உங்க குடும்பம் தாங்கிறான். சரியா இல்லையா? நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் வகுப்பு.
நாம் என்ன பேசுகிறோமோ அதை பிள்ளைகள் பேசும். நாம் தமிழில் பேசினால் பிள்ளை தமிழ்ல பேசும். அரபியில பேசுமா, இங்கிலீஷ்ல பேசுமா, ஹிந்தியில பேசுமா, உருதுல பேசாது. அந்த வீட்டில் உருது பேசுறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உருதுல பேசும். அப்ப நம்முடைய விருப்பம் என்னவோ அதுதான் இந்த பிள்ளைகள் இடத்துல என்ன செய்கிறது, செல்லுகிறது. எனவே உங்களை நீங்கள் சீராக்கி கொள்வது என்பது மிக அவசியமானதும் அத்தியாவசியமானதும் என்று அறிஞர்கள் பேசுகிறார்கள். இரண்டாவதாக, இந்த பிடிவாத தன்மை அதிகமாகி நாளை எதிர்காலத்தில் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாம போயிடுறாங்க. ஒரு பிரச்சனையை வந்துன்னு சொன்னா அதை முகம் கொடுக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் கோழைகளாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் பயந்தாங்கொல்லியாக மாறிவிடுகிறார்கள். தைரியமற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம பார்க்கிற சில சமயங்கள்ல, குறிப்பாக நான் சொன்னேன் பெண் பிள்ளைகள் என்று, ஆண் பிள்ளைகள் இதுல குறைவில்லை, பெண் பிள்ளைகளை அதிகமாக குறிப்பிடுறாங்க. நீங்க பார்க்கலாம், பள்ளிக்கூடங்களிலே ரிசல்ட் வரும், 10ஆம் வகுப்பு ரிசல்ட், 12th ரிசல்ட் வரும்போது சில பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அது இயல்பு. ஃபெயில் ஆகுனா என்ன, ஃபெயில் ஆனவெல்லாம் நரகத்துக்கு போயிட போறானா என்ன, பாஸ் ஆகிறவனெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட போறானா என்ன, அட ஃபெயில் இன்னொரு தடவை எழுதிக்க முடிஞ்சு போச்சு என்ற மனநிலையை அவர்களுக்கு கொண்டு வரணும். இந்த பிடிவாதம் உள்ள பிள்ளைகள் என்ன ஆகும் தெரியுமா, நாம் ஃபெயில் ஆகிட்டமே என்று அவர்கள் சாவை நோக்கி பயணிக்கிறார்கள், மரணத்தை நோக்கி. விஷம் குடிச்சான், மாடியிலிருந்து விழுந்தான், கடல்ல விழுந்து செத்துட்டான் அப்படின்லாம் செய்திகள் வருதா இல்லையா? இதுல பாருங்க, பெரும்பாலும் பெம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே இந்த மரணத்தை நோக்கிய ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு தூண்டுவதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த பிடிவாதம். நீங்க அந்த மாதிரி பிள்ளைகிட்ட பாருங்க, பிடிவாதம் இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அரசியல்ல கூட ஒரு ஆளு இந்த தலைமையை வரலன்னு சொன்னா நானும் செத்து போவேன், என் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துவேன்னு சொன்னா இல்லையா? இப்படிலாம் அசிங்கமான ஒரு அரசியலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளை அழகுபடுத்துவது, செம்மைப்படுத்துவது, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தார்மீக கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டை நம்ம என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும். விளையாடணும், பிள்ளைகள் விளையாடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து பேசுறாங்க. அவங்க பேசாதது ஏதாவது இருக்குதா? அவர்கள் வழிகாட்டாதது ஏதாவது இருக்கிறதா? அல்லிமு அவுலாதக்கும் சிபாஹத வ ரிமாயா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நீச்சலை கற்றுக் கொடுங்கள், அம்பு எய்வதை கற்றுக் கொடுங்கள், குறி பார்த்து அடிப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி தர்றாங்க. இன்னொன்னு ஆச்சரியமான விஷயம் நான் இன்னைக்கு பார்த்தேன், ஒல் மஷ்ய பைனல் கர்பைன், 2 நோக்குகளுக்கு, கோடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் நடப்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, பயிற்சியுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்னங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். அதற்கான விளக்க உரைகளையும் நாம் தேடி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. முந்தைய காலத்துல நாங்கெல்லாம் விளையாடிப்போம், அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு விளையாட்டு இருக்குதா? விளையாடுறது இல்லை, விளையாட்டை பார்க்கறது இருக்கு. போன்ல பார்க்கறான், டிவியில பார்க்கறான். விளையாடுவது என்பது குறைந்து விளையாட்டை பார்ப்பது என்பது அதிகமாகிவிட்டது. இது பிள்ளைகளினுடைய உடல் கூறுகளை அது பாதுகாக்கும். மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன வலிமை ரீதியாகவும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நம்முடைய பெற்றோருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. இப்ப அந்த காலத்துல நாம விளையாடுவோம், பொதுவான என்ன விளையாட்டம், பம்பரம் விளையாடுவோம், குச்சி கம்பு விளையாடுவோம், அப்படிதானே, ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுவோம், கள்ளம் போலீஸ் என்று விளையாடுவோம். இதெல்லாம் ஓடி 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 உடலுக்கு ஆரோக்கியமானது. இதுல ஒன்றை நீங்கள் இங்க நினைவு கூர்ந்து பாருங்கள், ரெட்டாங்கோடுன்னு ஒன்று விளையாடுவோம். ஒரு கோடு போட்டிருப்போம், அவன் கண்ணை பொத்திக்கிட்டே காலை வைக்கணும், சரியா ரைட்டான்னு காலை எடுத்து வைப்பான். அப்ப 2 கோடுகளுக்கு மத்தியில அவன் நடக்கிறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எண்ணி பாருங்க, ஒல் மஷ்ய பைனல் கர்பைன், 2 எண்ணங்களுக்கு, 2 நோக்கங்களுக்கு மத்தியிலே நடப்பது, அல்லது கோடுகளுக்கு மத்தியிலே நடப்பது, அப்பவே சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆபாக்கள் நமக்கு இந்த ரெட்டாங்கோடு அந்த கோடுல படிச்சு தந்தது சும்மா இல்லை, ஒரு வெறும் விளையாட்டு போக்கல். அது ஹதீது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்பதையும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம் பெருமக்களினுடைய அந்த ஆய்வுகளும் அவர்களினுடைய கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளும் நம்மை அதிசயப்படுத்துகிறது, ஆச்சரியப்படுத்துகிறது. எனவே இந்த மாதிரி விளையாட்டுகளை நீங்க என்ன செய்யுங்க, விளையாட பழக்குங்க. அப்படிங்கிற ஆரோக்கியமான விளையாட்டா இருக்கும். இன்னைக்கு எங்க விளையாடுறாங்க பிள்ளைகள், விளையாடுவது என்பது குறைந்து போய் விளையாட்டை பார்ப்பது என்பது அதிகமாக இருக்குது. சரி, அது என்ன மாதிரி விளையாட்டை பார்க்கிறான்?
நிறைய இந்த கேம் சென்டர் நிறைய வச்சிருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? கேம் சென்டர்னு சொல்லி இந்த பெரிய பெரிய டிவி மாதிரி வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு அப்படியே தட்டுறது ஊத்துறது, அதுல அங்க ஓடுவோம் அங்க ஓடுவோம் அதெல்லாம் வருது. நீங்க அதுல பெரும்பாலும் நம்ம பிள்ளைகள் என்ன விளையாடுறன்னு பாருங்க. அவனை குத்து, அவனை வெட்டு, அவனை காலி பண்ணு, அவனை தூக்கு, கார்ல போய் அடிக்கிறது, அடிச்சு அவனை தூக்குறது, மோதி தள்ளுறது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யும்? வன்முறையை தூண்டும். இந்த மாதிரி விளையாட்டுகளை கூடாது என்கிறது இஸ்லாம். எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். நம்முடைய ஷரியத்துல குறிப்பாக ஷாஃபி மذஹப்ல முக்கியமான ஒரு விஷயம், ஒரு விளையாட்டை மார்க்கம் தடை செய்கிறது. செஸ் விளையாடக்கூடாதுங்குது. செஸ் விளையாடுறாங்கல்ல, செஸ் விளையாடுவது, ராஜா வர்றான் அவனை வெட்டு இவனை வெட்டு இவனை குத்து, இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பல இமாம்கள் செஸ் விளையாடுவது ஹராம் என்று பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது வன்முறையை தூண்டுகிறது, நேரத்தை வீணாக்குகிறது, பொழுதை அநியாயமாக கழிக்க வைக்கிறது என்று பல காரணங்களை சொல்லி பல இமாம்கள் செஸ் விளையாடுவதே ஹராம் என்கிறார்கள். குறிப்பாக அது வன்முறையை தூண்டுகிறது. எனவே இந்த விளையாட்டை எல்லாம் தூக்கி விட்டுட்டு ஓடி விளையாடு, ஃபுட்பாலை விளையாடு, கபடி விளையாடு, ஹாக்கியை விளையாடு. எத்தனை விளையாட்டுகளுக்கு நம்ம தேசிய விளையாட்டு ஹாக்கி இருக்கு. ஏன்னா ஹாக்கி விளையாடுறத பார்த்துருக்கிறோமா? பரவாயில்ல, ஓடி விளையாடு, கபடி அருமையான விளையாட்டு இல்லையா? ஃபுட்பாலை விளையாடுங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இல்லை. முந்தைய காலத்துல நேரம் பறக்கத்தான் இருக்கும். ஸ்கூல் 4:10 விடும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4:10 ஸ்கூல் முடியும். முடிஞ்சு வந்து அசர தொழுவோம். அதுவும் சோடைய ஆடி ஆடி அசந்து வந்து அசர தொழுதுட்டு அதுக்கு பிறகு பள்ளிக்கு போகணும். பள்ளிக்கு போய் லேட்டா போனான்னா பெரிய சாட்டை ஒன்று லெப்ப வச்சிருப்பா. அதெல்லாம் இப்ப பிள்ளைகள்லாம் அடிக்க முடியாது. அடிச்சா பேரண்ட்ஸ் படம் எடுத்து வந்துடுறாங்க. அப்படியான நிலைமை இருக்கு. சில பேரண்ட்ஸ் விதி விலக்கா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பிள்ளைகளை கை வைக்க முடியல, அடிக்க முடியல. நம்முடைய ஷரியத்திலேயே ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பெரம்பு இருப்பது சுன்னத்துன்னு இருக்கு, தெரியுமா? ஒவ்வொரு வீட்லையும் என்ன செய்யணும்? ஒரு பெரம்பு வைக்கணும். அந்த பெரம்பு வைப்பது சுன்னத்துன்னு இருக்குது ஹதீஸ்ல. எனவே அந்த காலத்துல இவன் லெப்பையெல்லாம் அடிப்பாங்க, பயந்து போய் உட்காருவோம். நம்ம வாப்பா அம்மா அம்மாலாம் வந்து சொன்னா அவன் பெரளி பண்ண அவனு கண்ணை மட்டும் விட்டுட்டு முகத்துல மட்டும் அடிக்காதீங்க, மற்ற இடத்துல உரிச்சு எடுங்கம்பாங்க. இன்னைக்கு அப்படி அடிச்சேன்னு சொன்னா லெப்பையை உரிச்சு எடுத்துருவாங்க. ஸ்கூல்லையும் அப்படிதான் நடக்குது. ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்க? என் பிள்ளை அப்படி பண்றான் இப்படி பண்றான், நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன்னு சொல்லாதீங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அஞ்சக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி இந்த பிள்ளைகள் விளையாடக்கூடிய விளையாட்டை அழகான விளையாட்டாக மாற்றி கொடுக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் இருந்தால் அதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது போன்ற விளையாட்டை நீங்கள் விட்டு விடுங்கள். மார்க்கம் விரும்பலைன்னா விட்டுறணும். மார்க்கத்துக்கு பிறகுதான் நம்ம தாய் தந்தையர், அதற்கு பிறகுதான் நம்முடைய உற்றார் உறவினர்கள். எனவே மார்க்கத்துக்கு மேல ஒண்ணு இல்லை. மார்க்கம் என்றால் அல்லாஹ் ரசூல். எனவே அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நம்முடைய வாழ்வியலாக கொண்டு வரணும், அது விளையாட்டாக இருந்தாலும் சரி. எனவே இப்ப அந்த விளையாட்டுலாம் எப்படி இருக்குது? கேம் விளையாடுறேன்னு சொன்னா அவன் காரை கொண்டு அதுல மோதுறான், அவனை வெட்டுறான், இவனை குத்துறான், அங்கேருந்து பாஞ்சு வர்றான், இங்கேருந்து பாஞ்சு வர்றான், இவனை குடலை உருவுறான். இதுதான் விளையாட்டாக இருக்கிறது. ஆபத்தான விளையாட்டுகள். அதுல பிள்ளைகள் ரசித்து ரசித்து அந்த இரக்கம், கிருபை, கருணை என்பது அவர்களுடைய இதயங்களை விட்டு நீங்கி விடுகிறது. எனவே இந்த நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அதுக்கு உண்டு. அதே மாதிரி சில இடங்கள் இருக்கு, சில மதரசாக்கள் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். மதரசுல் ஹாமிதியா இருக்குது, மதஹுல் ஆபிதீன் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டா முஹியுதீன் மதரசான் இருக்குது, முஹியுதீன் மக்தபன் இருக்குது, மாதிகர் ரசூல் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பணும். இப்ப அனுப்புறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளை அனுப்புறதுக்கு பெற்றோருக்கு நேரம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அனுப்பும் போது, அந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பும் போது அந்த பிள்ளைகளுக்கு இல்மு கிடைக்கிறது, பக்குவம், ஒழுக்கம், தன்மை கிடைக்கிறது. அருமையான கசீதாக்களை படிச்சு கொடுக்குறாங்க. செய்ததுனா ஆயிஷா நாயகி நம்முடைய அம்மா சொல்றாங்க பாருங்க. காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லிமு அவுலாதக்கும் ஷிஅர தஅதீபு அல்சினதஹும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அழகான பாடல்களை படித்துக் கொள்ளுங்கள், அது அவர்களுடைய நாவை இனிமைப்படுத்தும். நாவுக்கு இனிமையான அழகான பாடல்களை படிச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இவன் என்ன செய்வான்? கண்டக்கடிய வாயில நுழையாத, அது தமிழா என்னதுன்னு தெரியாத பாடல் இந்த பஸ்ல போகும்போது கேட்கிறோமா இல்லையா? தவிர்க்க முடியல. பஸ்ல அப்படி காட்டு கத்து வைக்கிறான். வாயில வந்த பொருள் என்ன கேவலமான அசிங்கமான பாடல்களாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான அமைப்புகள் நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யுது. ஆனா அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சிருச்சு? குறைந்து போய்விட்டது. அதே மாதிரி இன்னொன்றையும் நாம் குறிப்பிடுவோம். இப்ப சில பொழுது இப்ப இன்றைய காலத்துல என்ன ஸ்டைல் இருக்குதோ அந்த ஸ்டைலுக்கு தகுந்தவாறு நாம வளைஞ்சு போகலாம், தப்பு இல்லை. அது சரியத்துக்கு முரண் இல்லாம இருக்கணும்.
இன்றைய காலத்துல ஒரு புதிய ஒரு விளையாட்டு வந்திருக்குது, பரவாயில்ல, அது ஆரோக்கியமானது, ரைட்டு, சரியத்துக்கு முரண் இல்லை, சரி, பிரச்சனை இல்லை. நான் என்ன விளையாடணும் அதான் நீ விளையாடணும்னு நம்ம பிள்ளைக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பிள்ளை அதே விளையாடுனா விளையாடட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப ரெட்டாங்கூட விளையாடிட்டு இருக்குமா? எந்த பிள்ளையா ரெட்டாங்கூட எடுத்து குச்சி கம்பை எடுத்து அடிச்சு அடிச்சு ஓன்னு மூச்சை பிடிச்சி ஓடுவோம், அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்ப காலம் மாறிடுச்சு. அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லா தக்ஸிரு அவ்லாதக்கும் அலா ஆதாபிக்கும், நீங்கள் எப்படி வளர்ந்தீர்களோ அதன் மீது உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, வற்புறுத்தாதீங்க. ஏன்னா ஃபஇன்னஹும் மக்லூகூன லி ஸமானின் கைரி ஸமானிக்கும், அவர்கள் உங்களுடைய காலத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இன்னொரு காலத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த காலத்துக்கு வந்தாச்சு. அப்ப ஒரு காலகட்டத்தில் லைட்ஸ்லாம் கிடையாது. அப்ப நாங்களாம் லைட்லாம் இல்லாம தான் பள்ளிவாசல்ல தொழுதோம். அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தொழ முடியுமா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டாலே தொழ முடியல. இப்ப ஏசி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், உள்ள ஏசி வைங்கன்னு சொல்லி. அப்ப இது மார்க்கா ஷரியத்தை அனுமதிக்குது. அனுமதிக்கக்கூடிய விளையாட்டுகளாக இருந்தால், அனுமதிக்கக்கூடிய உடைகளாக இருந்தால், அனுமதிக்கக்கூடிய உணவுகளாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும், ஏத்துக்கங்க. அந்த காலத்துக்கு தகுந்தவாறு நீங்க அந்த என்ன செஞ்சுக்கலாம், மாறிக்கலாம். ஆனா ஷரியத்திற்கு அது முரண்படக்கூடாது என்று இமாம் கஸாலி, இமாம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்தது பிள்ளைகளை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, நமக்கு நிறைய சிறு வயசிலேயே பல்வேறு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப அது உணவு சார்ந்ததாக அமைகிறது. பிள்ளைகளுக்கான உணவுகள் என்ன என்பதை எல்லாம் மார்க்க நமக்கு தெளிவா இருக்கு. இன்னைக்கு சின்ன பையன் எடுத்துனா டயாபெட்டிக்ங்கிறான், கேன்சருங்கிறான், சின்ன வயசுலயே மாரடைப்பு வருதுங்கிறான், ரத்த கொதிப்பு இருக்குதுங்கிறான், சொல்றாங்களா? சின்ன வயசுல இதெல்லாம் வர வேண்டிய வயசான வேற டாக்டர் கேட்கிறான். சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக, நம்ம ஊர்ல தான் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு ஈரல் பயங்கரமாக வீங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும் போது டாக்டர் சொல்றவங்க இந்த லேஸ்னு ஒன்று திங்கிறான்ல, லேசா அதை போட்டு திண்டு கிடக்குறாங்க. இதுதான் பெரிய, இது ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை, உயிரே போயிடுச்சு. இந்த லேஸ்னு எடுத்தியா போட்டு திங்கிறாங்க. பர்கரு, பிஸ்ஸா, இந்த உணவுகள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆரோக்கியமான உணவாக இருந்தா அதை என்ன செய்யல, தப்பு இல்லை. இப்போ இந்த தந்தூரின்னு வைக்கிறாங்க, இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் கறியை ஆக்கி சாப்பிடுறது இல்லை, சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்ப அது தந்தூரிங்கிற பேர்ல சுட்டு சாப்பிடுறாங்க. இது சாப்பிடுங்க, அது மார்க்க தடை செய்யல. அதே மாதிரி இந்த பொருள்களையும் நமக்கு ஹலாலான உணவாக இருந்தால் அது மார்க்க தடை செய்யல என்பதோடு மாத்திரம் நினைக்க கூடாது, அது உடலுக்கு ஆரோக்கிய கேடு தரக்கூடியதா இருந்தா நிறுத்திடணும். ஒரு பொருள் இப்ப உதாரணமா சீனி மார்க்கம் தடை செய்தா இல்ல, டயபெட்டிக்காரன் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, அவர் தடை செஞ்சு கிடணும் இல்லையா? அப்ப ஆகமான பொருளாக இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி தன்னுடைய உடலுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னா அதை விட்டுறணும். இதே மாதிரி பிள்ளைகளுக்கு சரியான உணவுகளை என்ன செய்யணும், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க கொடுங்க என்று மார்க்கம் சொல்லுகிறது. உதாரணமாக இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த நோய்களை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்னு மெட்டபாலிகாஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயாபெட்டிக், கேன்சர், மாரடைப்பு, ரத்த கொதிப்பு, இதெல்லாம் பெரிய நோய்கள். அதே போல கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ச்சல், சளி, ஜலதோஷம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு சாதாரணமானது. ஆனா இன்னைக்கு அன்றைக்கெல்லாம் காய்ச்சல் வந்தா என்ன நடக்கும், கஷாயம் தருவாங்க வீட்டுல, 2 நாள் 3 நாள் கிடப்போம். ஒரு கடிதத்தை ஸ்கூலுக்கு, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி இப்போ அனுப்பிட்டு வீட்டுல ஜாலியா என்ன செய்ய இருக்கிறது. அம்மா என்ன செய்வான், என்னத்தையும் போட்டு தருவா, அது தோசையை சுட்டு தருவா, இட்லியை சுட்டு தருவா, அது தின்ட்டு காப்பியை குடிச்சிட்டு கஷாயத்தை குடிச்சிட்டு, கஷாயம் கசக்குது வானான்னு சொல்லுவான், ஆடம் பிடிப்பான், வாயில சங்க வச்சு ஊத்துவான், இதெல்லாம் நடக்கும். அப்ப உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் ஏற்பட்டாலே பயப்படுறாங்க, டாக்டரே பயப்படுறான், பின்னால என்ன நோய் இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். அந்த செக்கு, இந்த செக்கு, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இன்னும் எவ்வளவு செலவுகள் மாத்திரமல்ல சிரமங்கள். இது டாக்டர் நம்ம குறை சொல்ல முடியாது, உண்மையிலேயே அப்படி இருக்குது. பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படி வளர்க்கப்பட்டாங்க, அந்த உணவுகள் கெடுதியான உணவுகளை சாப்பிட்டு அப்படி பல்வேறு நோய்களுக்கு அந்த பிள்ளைகள் என்ன சின்ன வயசுலயே ஆளாகி விடுகிறது. எனவே இப்ப பிள்ளைகளுக்கு இந்த புரோட்டீன், உடலிலே நல்ல வலிமையான புரத சத்துக்களை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். நல்ல உணவுகளை நீங்க கொடுங்கிறது மார்க்கம். இப்போ சாதாரணமாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த சின்ன பிள்ளைகளும் கூட, இளம் வயதாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில லேசான குளிரை தாங்க முடியல, லேசான வெயில தாங்க முடியல அப்படிங்கிறான். நம்ம 60 வயசை கடந்து போயிட்டாங்க, 70 வயசை கடந்து போயிட்டாங்கன்னா வயசனுடைய பிரச்சனை சொல்லலாம். 25 வயசு இருக்கிறான், 20 வயசு இருக்கிறான், 18 வயசு ஓடி ஆடக்கூடியவன் குளிருதுங்கிறான்,
சின்ன ஒரு குளிர் வந்தாலும் குளிருங்கிறான், அதே மாதிரி சின்ன வெயிலையும் தாங்க முடியலங்கிறான். அப்ப காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய உடலிலே புரதச்சத்து குறைவாக இருக்கிறது. அந்த வைரஸ், பாக்டீரியா போன்றவைகள் எல்லாம், பாக்டீரியா போன்றவைகள் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, அது வலுவாகி இவனை என்ன செய்ய வலுவிழக்க வைத்து விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அருமையான பெருமக்களே, எனவே நல்ல உணவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். உடல் ரீதியாகவும் மன வலிமை ரீதியாகவும் உருவாக்கணும். மென்டாலிட்டியாகவும் பிசிக்கலாகவும் நம்முடைய பிள்ளைகளை சிறப்பான முறையில் உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்கணும். இதற்கு இந்த மன வலிமை உருவாக்குவதற்கான வழிவகைகளை அறிஞர்கள் சொல்லும் பொழுது, ஒன்று, உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கதைகளை நீங்க சொல்லுங்க. கதைன்னா என்ன? வரலாறு, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்றது, அவுலியாக்களுடைய வரலாறுகளை சொல்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு, அதுவே போதுமானதாக இருக்கும். இவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்றது இப்படி இருக்குதா பாட்டி கதை அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த கேள்விப்படுதல் இல்லாம போயிடும். ஆக பிள்ளைகளோட என்ன செய்யணும், உட்கார்ந்து அந்த கதைகளை சொல்லணும், வரலாறுகளை சொல்லணும். அப்படி வரலாறு சொன்னா வரலாறு நமக்கு தெரியணுமே, நாம அதை படிக்கணும். அதோடு மாத்திரம் இல்லாமல் இன்னொன்றை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள். இப்ப வீடு எப்படி இருக்குது, ஹோட்டல் மாதிரி இருக்குது. யார் யார் வந்தாலும் அவங்க சாப்பிட்டு போறது. ஹோட்டலுக்கு வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் சாப்பிட்டு போறான், மாப்பிள்ளை சாப்பிட்டு போறேன், நீ சாப்பிடு, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றேன். சரி, பிள்ளைகள் வந்து அழையா அந்த அடுப்பு செட்டில் ஆக்கி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு போ. இது தவறு. இந்த அமைப்பு இந்த அமைப்பா நம்மகிட்ட இருந்தது. எல்லாமே மாறி வருது, எல்லாமே மாறி வருகிறது இந்த வீடுகள். இப்படி இதனால் தான் ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் உருவாகிய இந்த கருவிகள் எல்லாம் மனிதர்களை தவறான வழிகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அதுல பயன் இல்லைன்னு சொல்ல, நிறைய பயன்கள் இருக்கிறது. ஆனால் அதை தவறாக முறையிலே நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். எனவே ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி பிள்ளைகளை சீக்கிரமாக தூங்க வைக்கணும், சீக்கிரமாக எழுப்பணும். நடக்குதா இது? இன்னைக்கு ஸ்கூல் லீவு, 1.5 மாசமா லீவு தான், 1.5 மாசமா சுபு கிடையாது. அப்படி ஒரு சூழல் உருவாகுதா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன பயிற்சிக்கிறோம் என்கிறது தான். அப்ப நாளை அந்த பிள்ளைகள் அப்படியே பழகி பழக்கம் தானே, பழகிட்டா அது அவன் என்ன செய்யும், சாதாரண காலத்திலையும் ஸ்கூல் இருக்கக்கூடிய காலத்திலையும் அது என்ன செய்யுது, அவசரமா எலும்பி தடா புடாண்டு தண்ணியை ஊத்தி வாயில திணிச்சு கொண்டு போய் வேன்லையோ இதுலயோ ஆட்டோலையோ திணிச்சு போன்னு அனுப்புறோம். இது தவறு. இந்த நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எனவே அவர்களுக்கான மன வலிமையை ஊட்டக்கூடிய வரலாறுகளை சொல்லணும். நல்ல உடல் வலிமையை தரக்கூடிய புரோத சத்துக்களை அவர்களுக்கு என்ன செய்யணும், வழங்கணும். எனவே இந்த தவறான உணவுகள், உடலை இந்த லேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி உணவுகள், பீஸா, பர்கரு, மண்ணாங்கட்டி, இதெல்லாம் என்ன செய்யணும், தூக்கி தூர போடணுங்க அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். இது உனக்கு ஆரோக்கியமா இருந்தா அது பரவாயில்லை. போய் எப்பவாவது ஒரு நாளைக்கு நாங்கள் போய் சாப்பிட்றோம்னா அது பரவாயில்ல. அதையே பழகி நாக்கு ருசியாய் சில பொருட்களை பாருங்க, ஒரு பிள்ளைல ஒரு பொருளை சாப்பிடுது, இது என்னடா சாப்பாடுன்னு வாயில வச்சா குடலை புரட்டுது நமக்கு. அது என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, உண்மையிலேயே அவர்களுக்கும் குடலை புரட்டு இருக்கணும். நல்லா இல்லை, அந்த உணவு நல்லாவே இல்லை. வாயில என்னதான் இதை போட்டு திங்கிறாங்கன்னு வாயில வச்சு பாப்பன்னு பார்த்தா குடல் வழியா வந்துடும் போல இருக்கு, வாந்தி வரும் போல இருக்கு. இது என்ன தெரியுமா விஷயம்? ஒரு பிள்ளை என்ன ஆடை அணிய வேண்டும், ஒரு பிள்ளை என்ன உணவு உண்ண வேண்டும், எது ருசியாக இருக்கும் அப்படிங்கிறத மீடியா தான் கற்றுக் கொடுக்குது. இப்போ அந்த மீடியால படிச்சுட்டு வந்து பிள்ளைகள் போன்லயே கிடக்குறாங்க இல்லையா, எல்லாம் தனிமையா போயிடுச்சு. அவன் ஒரு போனை வச்சுக்கிட்டுக்கிறான், இவன் ஒரு போனை வச்சுக்கிட்டுக்கிறான், இவன் தெருக்கல்ல அப்படியே உட்காந்து சில இடங்களுக்கு பார்த்தா மதரசாக்களுக்கு வெளியிலையும் கூட அந்த பிள்ளைகளை போனை வச்சு அப்படி வெளியில மாசம் முடிஞ்சதோட போனை கொண்டு வந்து வெளியில ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். முந்தையெல்லாம் கூட்டு சேர்ந்துதான் விளையாடுவான், கூட்டு சேர்ந்தவனா போவான், தோளுக்கு மேல கையை போட்டுட்டு தோழன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான், என் தோழம்மா அப்படிம்பா, அவனுக்கு ஏதாவது பண்ண கொடுறா, இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் மாறி போய் விட்டது. எனவே நல்ல உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கணும். தனித்தனியாக அமர்ந்து அவர்கள் மொபைலில் ஈடுபடக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். முடியுமா? என்ன முடியும்? அதற்காக பெற்றோர் என்ன செய்யணும், கொஞ்சம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அருமையாக சொல்லிக் கொள்வேன். அருமையான பெருமக்களே, பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுங்க. புரோட்டீனாக இருக்கக்கூடிய புரதச்சத்துக்களை தரக்கூடிய அந்த உணவுகளை நல்லா கொடுக்கணும். இவன் விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இல்லாத உணவை அந்த விளம்பரத்தின் மூலமாக, இப்ப விளம்பரத்தின் மூலமாக ஆட்சியை பிடிக்கிறாங்களா இல்லையா?
அப்படிலாம் நடக்குது. அந்த மாதிரி காலம் மாதிரி இப்ப விளம்பரத்தின் மூலமாக ஆட்சேபடிக்கிற மாதிரியே இப்ப எல்லாம் மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு. நீ சேவை செய்யணும், போராடணும், மக்களுக்காக அந்த மொழி வளத்தை பாதுகாக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்டண்ட் அடிக்கணும், நொறுக்கணும், பாந்து அங்கேருந்து வந்து இவர் காப்பாற்றுவாரு. என்ன மாதிரி நிலைமைகள் இன்னைக்கு மனோநிலை பெரியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். எனவே இந்த உணவு ருசியானது ஒரு மண்ணுக்கு ஆகாது. அந்த மாதிரி உணவை அந்த விளம்பரத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அது பிள்ளைகளுடைய இதயங்களில் பிள்ளைகள்லாம் ஓடி வந்தது திங்கிற மாதிரி அவன் ஓடி வந்து எனக்கு தான் உனக்கு தான் ஒண்ணுதான் இருக்குதுன்னு உடனே அது சண்டை போடுற மாதிரி அந்த ஒண்ணுக்காக எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு கிடைச்சிருந்த உணவு இதெல்லாம் பார்த்தோன்னே இது பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு மண்டையில பிக்ஸ் ஆயிடுது. நல்லா இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. உண்மையிலே அது நல்லாவே இல்லை, உடலுக்கும் நல்லா இல்லை, ருசியும் நல்லா இல்லை. எனவே இதையெல்லாம் நம்முடைய கவனத்திலே கொண்டு வந்து நான் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஓரளவு நான் பேசியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். எனவே நம் பிள்ளைகளை வரக்கூடிய இந்த இளம் சமுதாயத்தை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நேர்வழிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், உங்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லியதற்கு இணங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அமானிதத்தை நான் சரியா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் போது, எனவே அதை சரியான முறையில் நீங்க வளர்க்கணும். அன்போடும் கருணையோடும் வளருங்கள். அவர்கள் மீது அடக்குமுறையை நீங்கள் பாவிக்காதீர்கள். அடக்குமுறை அதான் ஹதீஸ்ல வருது. அடக்குமுறையை நீங்கள் பாவித்தால் அது ஒரு காலகட்டத்தில் அது அடக்குமுறையா வளரும். தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்கணும். காலமெல்லாம் அடக்கி வந்தா அது வெடிச்சிடும். அது சம்பந்தமாகவும் அது பேசுகிறது, விரித்து பேசுவதற்கான அவகாசம் இல்லை. எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹும் ரசூலும் நம்முடைய இமாம்கள் நமக்கு என்ன வழிபடுத்தி தந்திருக்கிறார்களோ பிள்ளைகளை கையாளக்கூடிய முறையில் அதை சரியான முறையில் கையாண்டால் நம்முடைய பிள்ளைகள் தங்கமான பிள்ளைகளாக உருவாக முடியும் என கூறிக்கொண்டு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய சமுதாயத்தை, நம்முடைய இளம் சமுதாயத்தை, இளைஞர்களை, பிள்ளைகளை சீரான பிள்ளைகளாக, நம்முடைய கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி தந்து நம்முடைய சமுதாயத்தை வலுப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உருவாகி அல்லாஹ் ரசூலுக்காக இந்த தீனுக்காக ஹிதுமத் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.